ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வஹீஸ் கிட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு பட்டர்ஃப்ளை கேக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். பட்டர்ஃப்ளை கேக் டிசைன்னா பட்டர்ஃப்ளை வச்சு கேக் டெக்கரேட் பண்ணுறது கிடையாது. இது கேக்கையே எப்படி பட்டர்ஃப்ளை மாதிரி நம்ம ரெடி பண்ணோங்கிறது தான் பார்க்க போகிறோம். இது வந்து 1.5 kg ஃபெரரோ ரோஷர் கேக். இதை நான் க்ரம் கோட் கொடுத்து ஃபினிஷிங் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கேக்கை கரெக்டாக சென்டர் பார்ட்டில் வச்சு இந்த மாதிரி நம்ம ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்து நம்ம அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் பாட்டில் க்ரீமை இந்த மாதிரி 2 சைடும் அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற கேக்கை ஒரு பார்ட் எடுத்து கீழே வைக்கணும். இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் கேக்கோட இன்னொரு பார்ட்டை ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கணும். இப்போது இந்த மாதிரி கேக் கட் பண்ணிவிட்டு நம்ம சைடில் ஃபுல்லாக க்ரீம் வச்சு ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நான் ஃபினிஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் டாப்பில் எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது ஆர்டிஸ்ட் பேலட் நைஃபு, அதோட 3rd நம்பர் நான் எடுத்திருக்கேன், 3வது நம்பரை எடுத்திருக்கேன். இதில் க்ரீமை இந்த மாதிரி எடுத்து நம்ம சன்ஃப்ளவர் பெட்டல்ஸ் மாதிரி டிசைன் பண்ணிட்டு வரணும். க்ரீமோட சென்டர்லேருந்து எடுக்காமல் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கிலேருந்து நம்ம இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டே வந்தோன்னா நமக்கு பெட்டல்ஸ் மாதிரி டிசைன் கிடைக்கும். இந்த மாதிரி டிசைன் தான் நம்ம டாப்பில் பண்ண போகிறோம். இந்த கேக்கை நம்ம கிளைண்ட் அவங்க அம்மாவோட பர்த்டேக்காக நமக்கு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. இவங்க என்னோடய ரெகுலர் கஸ்டமர். ஒரு 4 இயர்ஸாக எங்கிட்ட கேக் வாங்கிட்டு இருக்காங்க. இந்த கேக்கை சாப்பிட்டு அவங்க எனக்கு ஒரு சூப்பரான ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. அந்த ரிவ்யூவை நான் உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன். அக்கா, எங்களுக்கு இன்னும் பாதி கேக்கே தீரல. நாங்கள் தான் சொல்லுவேன்ல, ரொம்ப கம்மியாக தான் எல்லாம் சாப்பிடுவோம். இப்போ தான் பாதி கேக் முடிஞ்சிருக்கு. இப்போ தான் அந்த இன்னொரு ஹாஃபே எடுக்கிறோம். ஆனால் 2 நாளாகவே கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் டிசர்ட் மாதிரி கேக் எடுத்துகிட்ருக்கோம். இன்னைக்கு கேக் சூப்பராக இருக்குது. லைக் என்டையர் கேக் சாஃப்டாக. எனக்கு அதை எக்ஸ்பிளைனே பண்ணணும். நானும் என் தம்பியும் சாப்பிட்டு கரெக்டாக 2 பேருமே இப்படி பார்க்குறோம். பார்த்துட்டு நான் சொல்கிறேன், கேக் இன்னைக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குல்ல, டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல அப்படிங்கிற. அவன் ஆமாம் அப்படின்னா. அப்புறம் இன்னைக்கு ஆக்சுவலி சூப்பராக இருக்குது. இல்லை, எனக்கு அது எப்படி இந்த மீன் குழம்பு மாதிரி 2 நாள் கழிச்சு சூப்பராக இருக்குக்கா. நம்ம நாள் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு ஃபுல் எஃபோர்ட் போட்டு ஒவ்வொரு ஒர்க்கையும் பார்த்து மைன்யூட் ஒர்க்கெல்லாம் கரெக்டாக பண்ணி ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஒரு கேக் டெலிவரி பண்ணிவிட்டு அந்த கஸ்டமர் கிட்டேருந்து கிடைக்கிற ரிவ்யூ கேட்கும்போது தான் நமக்கு அவ்வளோ ஃபுல் திருப்தியும் கிடைக்குங்க. ஒரு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு இந்த மாதிரி நிறைய கஸ்டமர்ஸ், ரெகுலர் கஸ்டமர்ஸ் எனக்கு கிடச்சிருக்காங்க. அவங்க எல்லாம் எங்ககிட்ட சொல்கிற ஒரே வார்த்தை என்னென்னா, மேம் நீங்கள் பண்ணுற கேக் எல்லாமே சூப்பராக இருக்குது, டிசைனும் அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது, நாங்கள் இந்த டிசைன் தான் வேணும், இந்த ஃப்ளேவர் தான் வேணும்னு உங்ககிட்ட சொல்லலை. எங்கள் வீட்டில் இதுதான் ஃபங்க்ஷன், பர்த்டே இல்லைனா வெட்டிங், இந்த மாதிரி யாருக்காவது கிஃப்ட் கொடுக்கணும், அந்த இதை மட்டும்தான் சொல்லுவாங்க. உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிச்சிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன தீம் உங்களுக்கு பண்ண முடியுமோ அந்த தீமை நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணி கொடுங்க. நீங்கள் பண்ணுற எல்லா டிசைனுமே சூப்பராக இருக்குது, உங்களோட எல்லா ஃப்ளவர்ஸுமே சூப்பராக இருக்குது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இந்த மாதிரியான கஸ்டமர் கிடைக்கிறதுக்கு ரொம்பவே கொடுத்து வச்சுருக்கணுங்க.
ஃபுல்லாக நம்ம இந்த மாதிரி பெட்டல்ஸ் டிசைன்ஸ் பண்ணிவிட்டு கேக்கோட சென்டரில் இந்த மாதிரி பர்பிள் கலர் வச்சு நான் சென்டர் டிசைன் பண்ணிக்கிறேன். அதுக்கு மேலே நம்ம பட்டர்ஃப்ளை சென்டரில் இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள்ஸ் கோல்டன் கலர் ஸ்ப்ரிங்கிள்ஸ் வச்சு நான் சென்டர் பகுதியில் டிசைன் பண்ணியிருக்கேன். இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணும்போது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பட்டர்ஃப்ளை கேக் இப்போது ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக இதுக்கு மேலே டாப்பில் இந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் ஆஃப் டிசைன்ஸ்க்கு வஹீஸ் கேக் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.